ஒரு ரொட்டீன் மேலேயும் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அதை தவிர வேறு வழி கிடையாது. டு யூ திங்க் இட் வில் ஒர்க்? எதையுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ரீசெண்ட்லி ஐவ் பீன் ஃபீலிங் லைக் மை லைஃப் இஸ் லைக் ஸ்டக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பாஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். நத்திங் கோயிங் பேக்வேர்டு, அஃப்கோர்ஸ் நத்திங் கோயிங் ஃபார்வர்ட் ஈதர். ஐ திங்க் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் நம்ம லைஃப்பில் இருக்கிறத நம்ம சைலண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது நான் கேட்ட போதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. ஓகே, இதை பண்ணினா வி கேன் லைக் கம் அவுட் ஆஃப் திஸ் குயிக்லி அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கணும்ல. ஸோ நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் லைக் 5 திங்ஸ். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அஃப்கோர்ஸ் தட் இஸ் அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறீங்களோ, லைக் நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் நம்ம எப்போ பண்ணிப்போம்? பேசிக்லி இதுதான், இதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது, அதுதான் உண்மை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபார் மீ தெர் ஆர் சர்டன் திங்ஸ் லைக் நம்ம ஒரு சில விஷயங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு அதை தவிர வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை தவிர மீதி எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேரண்ட்ஸு, நம்ம கூட பிறக்கிறவங்க, சிப்ளிங்ஸு, டெத், இந்த மாதிரி அண்டர் ரிலேஷன்ஷிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்டெலிஜென்ட்னு நான் நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்ல விஷயம். அண்ட் அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அஃப்கோர்ஸ் அது நம்ம மாற்றணும்னு யாரும் நினைக்க முடியாது இல்லையா? நினச்சா கூட தட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் மீதி இருக்க எல்லா விஷயத்தையும், இப்போ நீங்கள் ஒரு புவர் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இல்லை ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நல்லதாகும்? அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஸ்டக்கான ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஷுட் அக்செப்ட் தட். இப்போ நான் வந்து ஒரு புவரான ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஓகே, ஒரு லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு லோயஸ்ட் லெவலில் இருக்கிறேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் இப்படி தான், என் ஃபேமிலி இப்படி தான் இருந்தாங்க, நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா வாட் வில் சேஞ்ச்? நத்திங் கோனா சேஞ்ச், ரைட்? Because I've already accepted that this is my life and this is how I've been. அந்த என் லைஃப் இப்படி தான் இருந்திருக்கு, என் அம்மா அப்பா இப்படி தான் இருக்காங்க, லைக் எவ்ரி திங் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிட்டா நத்திங் கோனா சேஞ்ச், ரைட்? ஸோ அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தானே நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஐ ஹோப் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அது எந்த விதத்தில் கரெக்டுன்னே எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பாக புரிஞ்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். பிகாஸ் அக்செப்டன்ஸுங்கிற வேர்டே எனக்கு வந்து சீரியஸ்லி பிடிக்காது. அது ஏன்னு தெரியல. பிகாஸ் நம்ம வி ஆர் இன் 2026. எல்லோரும் நம்ம மனுஷங்களாம் நிலாவில் எப்படி போய் வாழ்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் நாம் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. ஒரு விஷயம் நாம் ட்ரை பண்ணால் அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட 100, 200, 1000% எஃபோர்ட் போட்டோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது கிட்டையாவது கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதே சுச்சுவேஷனில் இருங்க அப்படின்னு தானே சொல்கிறதா அர்த்தமாகுது. ஸோ யா, that is the first point. I don't want to agree with that point and we'll move to the next one. Second one, comfort is the addiction அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதை நான் டோட்டலாக அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட லைஃப்பில் நம்ம ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறது எப்போனா, நமக்கு புதுசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம ஃபீலிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபீலிங் ஸ்டக்காக இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் இன் சம் வே லைக் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, அது என்னென்னு ஃபைன் பண்ணுங்கள். அது உங்கள் ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற லேர்னிங் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம்.
ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து போரிங்காகவோ இல்லை ஸ்டக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ண சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க, விச் ஐ டோட்டலி அக்ரி. ஸோ ஃபைண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேர்ட் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எல்லோரும் பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? எதையுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நமக்கு பர்ஃபெக்ட் டைமிங் தானே முக்கியம், ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். எல்லோரும் பர்ஃபெக்ட் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டு யூ திங்க் இட் வில் ஒர்க்? சீரியஸ்லி நோ மேன். பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியாதா? நீங்கள் எப்போ அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த, நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த மூமெண்ட் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மூமெண்ட்டாக செட் ஆகும் இல்லையா? ஸோ பர்ஃபெக்ட் மூமெண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் க்ரியேட் தட் பர்ஃபெக்ட் மூமெண்ட். பர்ஃபெக்ட் டைமிங்கை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் பை ஸ்டார்ட் டூயிங் சம்திங். லைக் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக அந்த டைம் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ பர்ஃபெக்ட் டைம் எப்போவுமே வராது. நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் அதை தேடி போகணும். ஓகே? ஸோ டோன்ட் எவர் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் மூமெண்ட், ஓகேவா? ஃபீலிங் ஸ்டக்டாக நம்ம இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட காரணமாக இருக்குது. அது என்னென்னா, நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஃபாஸ்ட் மீன்ஸ் ஓகே, நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் நான் டெய்லியும் இவ்வளோ பண்ணணும், அப்போ தான் எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அது கைண்ட் ஆஃப் உண்மையாக இருந்தால் கூட ஒரு ப்ராக்ரெஸ் கொடுக்கறதே போதும் அப்படிங்கிறது தான். அதாவது டெய்லியும் ஷோ பண்ணுறது. ஓகே, நீங்கள் அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸாவது அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறது இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை முழுசாக நம்புகிறேன். பிகாஸ் ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் சம்திங் யூ ஹேவ் ட்ரைட் அப்படிங்கிறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? ஓ, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஃபீலிங் ஸ்டக்டாக இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது வி ஃபீல் ஸ்டக், ரைட்? அந்த மாதிரி டைமில் நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணணுங்கிறத தாண்டி அதை நீங்கள் கொஞ்சமாக ஸ்லோவான ப்ராக்ரஸ் கொடுக்கறது கூட ப்ராக்ரஸ் தான். ஸோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணால் கூட தட் இஸ் ஃபைன், ஓகே? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு ஓகே நான் இதெல்லாம் பண்ணி ஆகணும், அதெல்லாம் பண்ணி ஆகணும்னு உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் லிமிட்டடாக கூலாக டெய்லியும் ஒரு கன்சிஸ்டன்ட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கனாவே யூ வில் கெட் இன் டு த சக்ஸஸ் டிரெக்ஷன். ஐ ஹோப் ஐம் மேக்கிங் சென்ஸ். டோன்ட் ரஷ் யுவர் செல்ஃப். லைக் நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், எப்போ நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் மேலேயும் நம்ம ரொட்டீன் மேலேயும் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த வெறுப்பெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் வி வாண்ட் தட் சக்ஸஸ் பார்த்து அதுக்காக டெய்லியும் ஒரு சின்ன ப்ராக்ரெஸ் காட்டினா கூட தட் இஸ் மோர் தென் எனஃப், ஓகே? கம்பேரிசன் இஸ் சைலண்ட்லி டேமேஜிங் அஸ். நம்ம சோஷியல் மீடியா டெய்லியும் நம்ம எப்படியும் ஒரு மினிமமாக 10 ரீல்ஸாவது பார்ப்போம். அந்த 10ல் 8 பேர் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்களை பார்த்து அவங்க லைஃப் இப்படி இருக்கேன், நான் கூட இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். நான் இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன பண்ணணும், என் லைஃப் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. 1008 கொஸ்டின் உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகிறது. ஸோ உங்கள் செல்ஃபை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட பார்க்க வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஹெல்தியான ஃபீடு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புரியுறதா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியோ இல்லை அப்படியே மோட்டிவேஷன் வீடியோஸை நீங்கள் பார்த்தா கூட இதெல்லாம் நீ பண்ணணும், நீ இதை பண்ணால் சக்ஸஸ் ஆவ, அதை பண்ணால் சக்ஸஸ் ஆவ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யாராவது ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? ஐ திங்க் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம டெய்லியும் அந்த 10 பேரை ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது அந்த 10 பேரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பாயிண்ட் மேலே. அந்த ஒப்பீனியன் கூடலாம் நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணி டயர்ட் ஆகிடும். அண்ட் யூ வில் அகைன் ஃபீலிங் லாஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் மோட்டிவேட்டட். நீங்கள் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தரை மீன்ஸ் உங்களுக்கு இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இதுக்கெலாம் நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். ஸோ இன் தட் வே யூல் லைக் நீங்கள் உங்கள் செல்ஃபை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம்.
அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் யாரையாவது ரொம்ப இன்ஸ்பயர்டாக நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அவங்க கூட அவங்க லைஃப்பில் நிறையா பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபீலிங் ஸ்டக்டாக ஃபீலிங் லாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நார்மல் தான். அது ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது வெரி வெரி நார்மல். அதை நார்மலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் ஆன். பாய்.